ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அறிவீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதாருடைய முக்கியமான தகவல் தான். என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதாரை வந்து எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஆதார் கேட்டிருப்பாங்க. ஏதாவது இடத்துல நம்ம ஜெராக்ஸ் கொடுத்துருப்போம், சில இடத்துல நம்ம நம்பர் கொடுத்துருப்போம். அப்போ நம்ம கொடுத்த ஜெராக்ஸை வந்து அவங்க கரெக்டாக தான் யூஸ் பண்ணாங்களா, வேறு எதுக்கும் வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அவங்களுக்காகவும் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துருக்க நண்பருக்காகவும் இந்த நம்ம வீடியோவை பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் ஆதாரில் எங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு விவரத்தை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களுடைய ஆதார் நம்பரு நீங்கள் ஆதாரில் லிங்க் பண்ணிக்கலாம். அந்த மொபைல் நம்பர் வேணும். ஏன்னா ஓடிபி வரும். இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது இடத்துல உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்லேயே ஆதார் வெப்சைட்லேயே போய் நீங்கள் வந்து ஈஸியாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த பாருங்க, டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க 1947, மெயில் ஐடி இருக்குது. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய அட்ரஸ் கூட கொடுத்துருக்கு. இதுக்கு கூட நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். சரி, அப்போ நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி இதில் தான் உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுக்கணும். இங்கே இருக்க கேப்சா இருக்குல்ல, அதை கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தோம் அப்படின்னா ஓடிபி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே, ரொம்ப பழசெல்லாம் பார்க்க முடியாது, ஒரு 6 மாதத்துக்குள்ளதை ஒரு டேட்டா நீங்கள் போட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டேட்டா கூட போட்டுக்கிங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இதில் எது பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் வந்து இதை கூட நீங்கள் பிளாக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் மை ஆதார்னு கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா இங்கே தான் இருக்குது ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் லாக்கு அண்ட் அன்லாக். நீங்கள் வந்து ஆதார் லாக் கூட பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் அதை கூட நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆதாருடைய பயோமெட்ரிக்கோட நீங்கள் வந்து லாக்கு அன்லாக் பண்ணலாம். எல்லா ஆப்ஷனுமே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி இதை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து இப்போ நம்மளுடைய ஆதார் நம்பரை இங்கே கொடுக்குறோம். இப்போ நம்ம இங்கே ஆதார் நம்பரை கொடுத்துட்டு இங்கே கொடுத்துருக்க கேப்சாவையும் கொடுத்து நம்ம சென்ட் ஓடிபி கொடுப்போம். இப்போ நம்ம சென்ட் ஓடிபி கொடுக்குறோம். இப்போது ஓடிபி சென்ட் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் அப்படின்னு வந்துருச்சு. ஓடிபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓடிபி கொடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆளுங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக்கில் இருக்குது. நீங்கள் இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையானதை கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டெமோக்ராஃபி இருக்குது, பயோமெட்ரிக் இருக்குது, ஓடிபி இருக்குது, டெமோக்ராஃபி அண்ட் பயோமெட்ரிக்கு, அப்புறம் பயோமெட்ரிக் அண்ட் ஓடிபி, இந்த மாதிரி ரொம்ப ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆள்னு கொடுக்குறது நல்லதான், அதனால் ஆளே இருக்கட்டும். இப்போ நீங்கள் இங்கேருந்து உங்களுக்கு டேட்டா வந்து இது பண்ணணும். ஸ்டார்ட் டேட்டு, எண்டு டேட்டு. ஸ்டார்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். ரொம்ப இது பழசெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் நான் வந்து இப்போ இது 2020 கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஆகஸ்ட் கொடுப்போம். அப்போது இங்கே வர்றோம். இதில் வந்து எண்டு டேட்டு இன்றைக்கி 14 அப்படின்னா நான் வந்து ஒரு 5 கொடுத்துக்கிறேன். ஓகே ஆயிடுச்சு. எல்லாமே இங்கே க்ரீன் டிக் வந்தால் தான் ஓகே. இப்போ வந்து உங்களுடைய மேக்ஸிமம் வந்து 50 பார்க்கலான்னு இருக்காங்க. நீங்கள் 50 கொடுக்கலாம், இல்லை 20 கொடுக்கலாம். நான் வந்து ஒரு 20 கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஓடிபியை என்ட்ரு பண்ணணும். நமக்கு ஓடிபி வந்துருச்சு, அதை என்ட்ரு பண்ணுறோம். ஓடிபி கொடுத்துருமோ, வெரிஃபை ஓடிபி கொடுக்குறோம். அவ்வளோதான், நமக்கு ஓப்பன் ஆச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் டைப்னு போட்டு ஆள்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஓடிபிக்காக தான் வந்திருக்கு. இது நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர், NIC. இவங்க தான் வந்து நமக்கு இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது என்ன பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறது வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இப்போ லேட்டஸ்ட்டாக இது ஓப்பன் பண்ணால அங்கே கொடுத்துருக்கோம். அவங்க நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா NSDL, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது பேன் கார்டுக்காக அதில் கரெக்ஷனோ அப்ளை பண்ணும்போது கொடுத்தது அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை டேட்லாம் கொடுத்துருப்பாங்க 6/12/2020 என்ன டைம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்போது இதை பார்க்கும்போது உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த நம்பருக்கோ இல்லை அந்த மெயிலுக்கோ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். இந்த ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே டவுன்லோட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கே ஒரு PDF-ஆகவே வந்துடும். அவ்வளோதான் நம்மளே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. வீடியோஸை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.